தோழர் நல்லகண்ணு. பிறந்த இடம் திருவைகுண்டம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு. அரசியல் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ. வாழ்க்கை மற்றும் அரசியல் பணி. தோழர் நல்லகண்ணு தமிழ்நாட்டின் மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர்களில் ஒருவராக பரவலாக மதிக்கப்படுகிறார். இளமையிலேயே சுதந்திரப் போராட்டம் மற்றும் சமத்துவ சிந்தனைகளில் ஈடுபட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளராக நீண்ட காலம் பணியாற்றினார். விவசாயிகள், கூலித் தொழிலாளர்கள் மற்றும் புறக்கணிக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடியவர். சமூக பங்களிப்பு. நிலமற்ற விவசாயிகளுக்கான நில உரிமை போராட்டங்களில் முக்கிய பங்கு வகித்தார். காவிரி நீர் பிரச்சினை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பொதுச் சிக்கல்களில் தெளிவான கருத்துக்களை முன்வைத்தார். எளிமையான வாழ்க்கை முறையும் நேர்மையும் காரணமாக பொதுமக்களின் மதிப்பை பெற்றவர். விருதுகள் மற்றும் மரியாதைகள். சமூக நீதிக்கான அர்ப்பணிப்புக்காக பல அமைப்புகளால் பாராட்டப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் எளிமையின் உருவம் என்ற பெயரால் அறியப்படுகிறார். சிறப்பு. 90 வயதிற்குப் பிறகும் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு அரசியல், சமூக கருத்துக்களை வெளிப்படுத்தியவர். தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகுந்த எளிமையை கடைபிடித்தவர். சம்பளத்தையும் பல்வேறு நலத்திட்டங்களுக்காக வழங்கியதாக கூறப்படுகிறது. வாழ்க்கை மற்றும் அரசியல் பணி. தோழர் நல்லகண்ணு தமிழ்நாட்டின் மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர்களில் ஒருவராக பரவலாக மதிக்கப்படுகிறார். இளமையிலேயே சுதந்திரப் போராட்டம் மற்றும் சமத்துவ சிந்தனைகளில் ஈடுபட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளராக நீண்ட காலம் பணியாற்றினார். விவசாயிகள், கூலித் தொழிலாளர்கள் மற்றும் புறக்கணிக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடியவர். சமூக பங்களிப்பு. நிலமற்ற விவசாயிகளுக்கான நில உரிமை போராட்டங்களில் முக்கிய பங்கு வகித்தார். காவிரி நீர் பிரச்சினை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பொதுச் சிக்கல்களில் தெளிவான கருத்துக்களை முன்வைத்தார். எளிமையான வாழ்க்கை முறையும் நேர்மையும் காரணமாக பொதுமக்களின் மதிப்பை பெற்றவர். போராட்ட வரலாறு. தோழர் நல்லகண்ணு அவர்கள் தனது இளமையிலிருந்தே சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் அர்ப்பணித்த வாழ்க்கையை வாழ்ந்தவர். அவரின் போராட்ட வரலாறு பல முக்கிய கட்டங்களை கொண்டது. 1. சுதந்திரப் போராட்ட காலம். இந்திய விடுதலை இயக்கத்தின் தாக்கத்தில் இளமையிலேயே அரசியல் விழிப்புணர்வு பெற்றார். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் பங்கேற்றதற்காக சிறை தண்டனை அனுபவித்தார். 2. கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் செயற்பாடு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து தொழிலாளர் மற்றும் விவசாயி உரிமை போராட்டங்களில் தீவிரமாக ஈடுபட்டார். நிலமற்ற விவசாயிகளுக்கான நில உரிமை இயக்கங்களில் முன்னணி வகித்தார். கிராமப்புறங்களில் நிலக்குத்தகை, கூலி உயர்வு, அடிமைத்தனத்திற்கு எதிரான போராட்டங்களை நடத்தினார். 3. விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கான போராட்டம். விவசாயிகளின் கடன் சுமை குறைப்பு, நியாயமான பயிர் விலை, பாசன வசதி போன்ற கோரிக்கைகளுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்தார். தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் வேலை பாதுகாப்பு குறித்து அரசிடம் வலியுறுத்தினார். 4. சுற்றுச்சூழல் மற்றும் நதி பாதுகாப்பு. தாமிரபரணி போன்ற ஆறுகளை பாதுகாக்கும் இயக்கங்களில் குரல் கொடுத்தார். மணல் கொள்ளை, நீர் மாசுபாடு ஆகியவற்றுக்கு எதிராக பொதுமக்கள் இயக்கங்களை ஆதரித்தார். 5. சிறை வாழ்க்கை. பல்வேறு அரசியல் போராட்டங்களின் போது பலமுறை கைது செய்யப்பட்டார். சிறையில் இருந்தபோதும் தனது கொள்கைகளில் எந்த தளர்வும் காட்டவில்லை. சிறப்பு அம்சம். அதிகார பதவிகளை நாடாமல் கட்சியின் தரைப்படை பணிகளில் ஈடுபட்டு மக்களோடு இணைந்து செயல்பட்டார். எளிமை, நேர்மை, தன்னலமின்மை ஆகியவற்றால் தோழர் என்ற மரியாதை பெயரை உண்மையாக்கியவர். சமத்துவ சிந்தனையின் சின்னமாகவும் எளிமை மற்றும் நேர்மையின் உருவாகவும் திகழ்ந்த தோழர் நல்லகண்ணு அவர்களின் மறைவு செய்தி மிகுந்த துயரத்தை அளிக்கிறது. சமூக நீதி, விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் உரிமைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றிற்காக தனது முழு வாழ்நாளையும் அர்ப்பணித்த மகத்தான தலைவர் இன்று நம்மிடையே இல்லை என்பது பேரிழப்பாகும். அவர் வாழ்ந்த வாழ்க்கை அதிகாரத்திற்காக அல்ல, அடக்குமுறைக்கு எதிராக, பதவிக்காக அல்ல, பொதுமக்களின் உரிமைக்காக இருந்தது. எளிமை, தன்னலமின்மை,
கொள்கை உறுதி ஆகியவற்றின் மூலம் பல தலைமுறைகளுக்கு முன்மாதிரியாக இருந்தார். அவரின் மறைவு அரசியல் உலகிற்கும் சமூக இயக்கங்களுக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். அவரின் சிந்தனைகள், போராட்ட மனப்பாங்கு, மனிதநேயம் ஆகியவை என்றும் நம் நினைவுகளில் நிலைத்திருக்கும். அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் அவரை நேசித்த அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களுக்காக வாழ்ந்தவர் மக்களின் நினைவில் என்றும் வாழ்வார்.